இது வரைக்கும் ஃபன் நைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் ரொம்ப ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஒர்ஸ்டான பிஹேவியராக இருக்குது. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். இந்த விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. நான் என்னோட ட்விட்டரில் பதிவு போட்டேன். ஒரு சமுதாய விஷயத்துக்காக நம்ம போராடுற ஒரு போராட்டத்துக்கு கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு போராட்டம் பண்ணுறோம். அதில் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் சுட்டு கொள்கிறாங்க. 8 பேர் இறந்துட்டாங்க. அப்போது இப்போ எத்தனை பேருன்னு தெரில. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப பேட்வேரிக்காக இருக்குது. கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். டெஃபினட்டாக அவங்க அதுக்கான பதில் சொல்லி ஆகணும். ஏன் ஒரு உயிரை கொள்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஏன் அப்படி போயிருக்காங்க? ரொம்ப இதுக்கான விஷயம் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அடுத்த கட்ட என்ன நடவடிக்கை எடுக்க நீங்கள் என்ன போராட்டத்தில் ஈடுபட? நான் இருப்பேங்க. நான் எல்லா போராட்டத்திலையும் நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன். நான் ஸ்டெர்லைட்டுக்கும் நான் குரல் கொடுத்துருக்கேன். நான் போராட்டத்தில் ஒரு பகுதியாக இருப்பேன். எப்போவுமே இருப்பேன். அந்த பிளேஸுக்கு போகிறாப்புல ஐடியா இருக்குது? டெஃபினட்டாக போனேன். ஆக்சுவலி ஒரு பிளான் இருந்ததுங்க. நான் ஷிரடி போகிறதுக்கு ஒரு பர்சனல் பிளான் இருந்ததுனால என்னால் டக்குன்னு போக முடியல. இன்றைக்கி நான் ஷிரடி போகிறேன். நான் டெஃபினட்டாக போய் விசிட் பண்ணுவேன். அரசுக்கு நீங்கள் என்ன விஷயம் முன்வைக்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இதுக்கான முதல்ல சொல்லணும். அவங்க எல்லாருமே காவல்துறையும் சரி, அரசும் சரி, இதுக்கான பதில் அவங்க சொல்லி ஆகணும். அண்டு எப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்கலான்றது, அதுவும் ஒரு கோர்ட்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம ஒரு போராட்டம் நடத்தும்போது இப்படி அவங்க எப்படி ஒரு கண்மூடித்தனமான ஒரு உயிரை சுட்டுக்கொள்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. இது ரொம்ப தவறான விஷயம். இது டெஃபினட்டாக இதுக்கான பதில் அவங்க சொல்லி ஆகணும். முன்னாடி தான் அந்த ஸ்டெர்லைட் விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப வருத்தமாச்சு. என்னடா இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இருக்குது, இப்படி ஒரு மாதிரி மன வருத்தமாக இருந்தது. ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கரமாக காயம் அடைஞ்சிருந்தாங்க. ஸோ ஒரு உரிமைக்காக போராடும்போது அது உயிரை கொள்வது ரொம்ப 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 கேவலமாக இருக்குது. அது ஒரு பார்க்கும்போது அந்த பிளட் ஷெட் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பெர்மிஷன் வாங்கி கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுறோம். ஒரு சோஷியல் காஸ்க்காக போராடுறோம். 8 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது 8 பேர் இறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ எத்தனை பேர்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு பயங்கரமாக கோவம் வருது. அதுக்கான பதில் அவங்க எல்லாம் சொல்லி தான் ஆகணும். யார் ரெஸ்பான்சிபிளோ அவங்க சொல்லணும். எப்படி ஒரு உயிரெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில. அந்த மைண்ட் செட்டில் தான் இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சுது. ஸோ அதுவே ரொம்ப மூட் ஆஃபாக இருந்தது. ஓகே, தேங்க்ஸ் டு பாண்டியராஜ் சார் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ரவி சாருக்கு நன்றி. இந்த ப்ராஜெக்டை ஃபண்ட் பண்ணி பாண்டியராஜ் சார் இந்த விஷயத்தை எடுத்து ராக்ஃபோர்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஓவர் பட்ஜெட் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஒரு ப்ராப்பரான பட்ஜெட்டில் கரெக்டான விலையில் விற்கப்பட்டிருக்கு இந்த படம். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஒரு ரெகுலரான கேரக்டர் கிடையாது. யூஸ்வலாக தமிழ் சினிமாவில் ஹீரோனா ஜாப்லெஸ்ஸாக இருப்பாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு புதுசான ஒரு கேரக்டர் சொன்னார். இவன் டெய்லி வேலை செஞ்சுட்டே இருப்பான். ஒரு நாள் தக்காளி விற்பான், ஒரு நாள் மீன் விற்பான், மீன் விற்கல நடந்து அதை கருவாடாக்கி விற்பான். இந்த மாதிரி ஒரு டெய்லி வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி எல்லார் லைஃப்லேயும் பொண்ணு பார்க்குற விஷயம் நடக்கும். எங்களுக்கே இப்போ யோகி எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பொண்ணு பார்க்குற எபிசோடு ஒரு 5 பொண்ணு 6 7 8 அப்படின்னு போகும்போது எப்படி அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்படும். எனக்கு நான் பொண்ணெல்லாம் பார்க்கல, நாங்கள் லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ எனக்கு அந்த எபிசோட் நடக்கலை என் லைஃப்பில். பட் நண்பர்களுக்கு கேள்விப்படும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இல்லை சொல்கிறேன். ஸோ இந்த ஐடியாலஜி இந்த பொண்ணு பார்க்குற எபிசோட்லேயே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்குற பொண்ணு ஓகே ஆகி திருப்பி ரிஜெக்ட் ஆகுது, என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இது இல்லாமல் மதர் சென்டிமெண்ட், ஒரு நல்ல மதர் சென்டிமெண்ட். அந்த சுஜாதா மேம் அவ்வளோ நேட்டிவிட்டி, அவங்க வாய்ஸ் வந்தாலே அந்த இடமே ஒரு அப்படியே ஒரு மண் வாசனை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அவ்வளோ நேட்டிவிட்டி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டியான ஒரு ஃபிலிமு, ஒரு யதார்த்தமான ஒரு ஃபிலிம், ஒரு மதர் சென்டிமெண்ட், அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ரொம்ப ஒரு மைண்ட்லெஸ் காமெடி கிடையாது. இப்போ காமெடி பண்ணால் என்ன சிரிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அது தாண்டி அதில் ஒரு நல்ல ஒரு குடும்பத்துக்கான விஷயங்களும்
ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதுக்குள்ளே. ஏன்னா பாண்டியராஜ் சாருடைய ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன தான் வந்து இருந்தாலும் அதில் ஒரு கண்டென்ட் எப்போவுமே இருக்கும் அவருடைய படங்களில். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டியது அந்த கால் ஷீட் வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், உங்களுக்குலாம் பிடிக்கும். எனக்கு இந்த வருஷம் வந்து நாச்சியாரில் ரொம்ப ஹையில் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பாலா சார். என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அது எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணி எழுதுனீங்க. அதுக்கடுத்து அந்த அவ்வளோ ட்ரையான ஒரு ஃபிலிம்க்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், பிஎன்சி ஒரு ஃபோக் ஸ்லாங்கோட ஒரு ரூரல் ஃபிலிம். ஸோ நான் பண்ணாத ஒரு ஜானர். சாங்ஸ் நல்ல ரீச் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். திருப்பி ஒரு டெபியூட்டண்ட்டை லான்ச் பண்ணுறேன், வள்ளிகாந்த். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பத்திரிகையாளராக இருந்தவர், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.